Hi, hello everyone. This is your Deepan. இந்த செஷன்ல வந்து reproduction யூனிட்டினுடைய question and answers வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் இந்த செஷனை வந்து reproduction யூனிட் டெஸ்ட் Thursday அன்னைக்கு நம்ம மொபைல் ஆப்ல நடந்துச்சு இல்லையா, அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணாதவங்க இதை குவிசஸா நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க. நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அன்னைக்கு அட்டன் பண்ணாதவங்க டுமாரோ சண்டே வந்து பயோடெக்னாலஜி சாப்டர்ல டெஸ்ட். ஸோ யூ கேன் அட்டன் தட் டெஸ்ட். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு குவிஸஸா மாதிரி நீங்களே கலந்துக்கலாம் இந்த லைவ் செஷனில். ஸோ யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். ஐ வில் கிவ் யூ 5 seconds ஃபார் ஈச் கொஷின். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகவர்ஷினி 340 அவுட் ஆஃப் 360 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்மா. இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டில் நீங்கள் எல்லாருமே 300+ வந்து ஸ்கோர் பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்கோர் அண்ட் என் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஹவ் ப்ரொவைடட் த 100 rupees அமௌண்ட் டு த மேகவர்ஷினி. ஓகே, கங்க்ராட்ஸ். இனிமேலுக்கு நீங்க அடுத்தது யாரு நாளைக்கு வாங்க போறான்னு பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் எ காம்படிஷன் அண்ட் ஆல்சோ எ மோட்டிவேஷன். யார் ஃபர்ஸ்ட் வாங்குறோம் அப்படிங்கிறது 100 rupees பெருசு கிடையாது, அதுல அந்த காம்படிஷன் தான் பெருசு. அந்த காம்படிஷன்ல நீங்க எல்லாருமே இன்வால்வ் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருவோம். இது இனிமேலுக்கு இந்த எம்சிக்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக பார்க்கணும், ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. 2 செஷனாக பிரிச்சிருக்கேன். இப்போ முதல் செஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட், இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் மேட்ச் த காலம். இப்போ காலம் 1ல ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, காலம் 2ல லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு கரெக்டாக 3 seconds வந்து டைம். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். 1 2 3 4 5. ஓகே, ஸோ 5 seconds கொடுத்தாச்சு. அந்த 1 2 3 4ல எது ஆன்சர்னு மார்க் பண்ணிருங்க. ஹை அலுரோனிடேஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸ்பெர்மோட ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும், தட் இஸ் கால்ட் ஆக்ரோசோம். அந்த ஆக்ரோசோம்ல யார் சார் இருப்பா அப்படின்னா இந்த ஹை அலுரோனிடேஸ். ஏஸ்னாலே என்னன்னா உடைக்கும்னு அர்த்தம், பிரேக்னு அர்த்தம். புரோட்டியேஸ் அப்படின்னா புரோட்டீனை உடைக்கும், டிஎன்ஏஸ் அப்படின்னா டிஎன்ஏ உடைக்கும். சிமிலர்லி இந்த ஹை அலுரோனிடேஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஹை அலுரோனிக் ஆசிட் அப்படின்னு எக்கை சுத்தி ஒரு ஆசிட் இருக்கும். அந்த எக்கை பெனிட்ரேட் பண்ணி ஸ்பெர்ம் உள்ளர போனா தானே ஃபெர்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ரோசோம்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட் தான் யாருன்னா அந்த ஹை அலுரோனிடேஸ். ஸோ திஸ் இஸ் எசென்சியல் ஃபார் ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். அப்போ எது 1. ரெண்டாவது பாருங்க, கார்பஸ் லூட்டியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், தட் வில் செக்ரீட் த ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரோன். அந்த தேர்ட் ஒன் கேஸ்டுலேஷன். ஸோ கேஸ்டுலேஷன்ல தட் இஸ் கிளீவேஜ். எம்ப்ரியாலஜியில் பொறுத்த வரைக்கும் ஒரு செல் ஃபார்ம் ஆகுது எம்ப்ரியோனா, இட் வில் அண்டர்கோ, சிங்கிள் செல் தான் ஆக்சுவலா, இட் வில் அண்டர்கோ கிளீவேஜ் டிவிஷன்ஸ். அப்பதான் மல்டிபிள் செல்ஸா ஃபார்ம் ஆகி ஆர்கன்ஸா ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. அப்ப கிளீவேஜ் அண்ட் தென் பிளாஸ்டுலேஷன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா பிளாஸ்டோமியஸ் நீங்க படிச்சிருப்பீங்களா, தட் இஸ் பிளாஸ்டுலேஷன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேஸ்டுலேஷன், மூவ்மெண்ட் ஆஃப் செல்ஸ். ஒரு ஆர்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் லிவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெப்படோசைட்ஸ், அண்ட் ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்டியோசைட்ஸ். அந்த மாதிரி ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸாக இருக்கு இல்லையா, அந்த செல்ஸ்லாம் ஒன்றா ஜாயின் ஆகணும் ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அந்த மூவ்மெண்ட் நடக்கிறதா மார்போஜெனட்டிக் மூவ்மெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ஸ் டூரிங் த கேஸ்டுலேஷன் ப்ராசஸ். ஸோ த செகண்ட் ஒன் கெப்பாசிட்டேஷன் அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து ஒரு வீரியமான ஒரு ஸ்பெர்மை மாறணும்ல. ஸோ கெப்பாசிட்டேஷன் அப்போ என்ன நடக்கும்னா இந்த ஸ்பெர்ம் வந்து எஜாகுலேட் ஆகி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், தட் இஸ் வெஜினா செர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ரீஜனில் போகும்போது இந்த ஸ்பெர்ம் வந்து ஆக்டிவேட் ஆகும், ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் என்ன ஆகும்னா இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த எக் அண்ட் ஃபெர்டிலைஸ் த எக். ஸோ அந்த கெப்பாசிட்டியை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பெர்ம் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து அங்கே நடக்கும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல. தட் இஸ் நத்திங் பட் ஸ்பெர்ம் ஆக்டிவேஷன். அண்ட் இ வந்து கொலாஸ்ட்ரம். ஸோ கொலாஸ்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கிளாண்ட்ல ஃபர்ஸ்ட் சுரக்கக்கூடிய பாலில் என்ன இருக்கும், கொலாஸ்ட்ரம். ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர், இது ஏக்கு வந்து உங்களுக்கு 1. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செக் பண்ணுங்க, ஏக்கு 1 வர்றது வந்து 2வதுலேயும் அண்டு 4வதுலேயும். அப்புறம் இ கொலாஸ்ட்ரம்க்கு வந்து 4, அது இங்கே தான் இருக்கு. அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்கன்னு தெரியல. ரைட், match the column 1 and 2. So it is very simple. You just give your answers on the chat room. 3 seconds தான் இதுக்கு டைம். 1 2
3 ஓகேயா ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் மென்ஸ்ட்ருவல் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 ஃபேஸ் உண்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ ப்ளீடிங் நடக்கிறது ரெண்டாவது வந்து ஃபோலிகுலர் ஃபேஸ் அப்போ எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஹார்மோனோட லெவல் வந்து ரொம்ப கூட இருக்கும் ஃபோலிகல்ஸ் அப்போ தான் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரின்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் growth அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஓவியுலேஷன் இது வந்து 14th டே அன்னைக்கு நடக்கும் ஸோ menstruation 0 to 5 days and 5 to 13 days வரைக்கும் follicular phase and ovulation வந்து 14th day ஒரே ஒரு நாள் ஸோ அப்போ இது ரொம்ப ஓவியுலேஷனுங்கிறது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 15 to 28 days வந்து என்னன்னா லூட்டியல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது செக்ரிட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ த ஆர்டர் இஸ் அப்படியே வரிசையாக தான் இருக்கு இங்கே ஸ்டேஜ் 1 மென்ஸ்ட்ருவல் ஃபேஸு 2 ஃபோலிகுலர் 3rd ஓவியுலேட்டரி 4th வந்து லூட்டியல் ஸோ வரிசையா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஏக்கு 1 எது ஸோ த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் த immature male germ cells that undergo divisions to produce sperms by the process of spermatogenesis ஸோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனோட ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவோம் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இப்போ அது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இதில் வந்து கேட்டிருக்கிறதுல என்னன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் இப்போ வந்து I will give you space so that you can see the options right இப்போ நீங்க கரெக்டான ஆப்ஷன் எது அப்படிங்கறத chat roomல கொடுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே இதுக்கு 10 செகண்ட்ஸ் கொடுக்கணும் ஏன்னா 4 ஆப்ஷன் நீங்க படிச்சு தான் ஆன்சர் பண்ணணும் ரைட் இதுல வந்து நல்லா இது பண்ணியிருந்தா கூட இதுல வந்து மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் இன்கரெக்ட்னு பார்க்கும்போது சில பேர் மிஸ்டேக்னா கரெக்ட் பதிலாக இன்கரெக்ட்னு நோட் பண்ணிடுவாங்க அப்புறம் ஆன்சர் வந்து தப்பாக கொடுப்பாங்க ஸோ அதனால யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இந்த மாதிரி கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு வந்தாலே முதல் நீங்கள் அதை ரவுண்ட் பண்ணணும் ரவுண்ட் பண்ணி தப்பு ரைட்டு அப்படின்னு நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆப்ஷன் நோட் பண்ணணும் அப்போ தான் நம்ம இந்த சில்லி மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண முடியும் ஸோ நான் என்ன செய்வேன்னா கரெக்ட் இன்கரெக்ட் வந்துச்சா டக்குன்னு பார்க்கும்போது நீங்க ஃபால்ஸா இது பண்ணிடுவீங்க அதனால நான் என்ன பண்ணுவேன் கரெக்ட்னா ட்ரூன்னு ஞாபகம் வச்சுக்குவேன் அதே இன்கரெக்ட் நாட் கரெக்ட் அப்படின்னு ராங் அப்படின்னு வந்துருச்சுனாலே நான் என்ன பண்ணிக்குவேன் ஃபால்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவேன் ஸோ இது ரெண்டுமே பார்க்கும் போது வித்தியாசமா தெரிஞ்சிடும் நமக்கு பளிச்சுன்னு அந்த மாதிரி மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா அப்படிங்கிறது 46 குரோமோசோம்ஸ் தே ஆல்வேஸ் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா ஹியர் யூ கேன் see the இது ரெண்டுமே இருக்கு இது வந்து ஓவரியோடது ஸோ ஃபீமேல் ஊஜெனிசிஸ் இங்கே வந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் மேலோடது ஸ்பெர்மட்டோகோனியம் அப்படிங்கிறது 2n கண்டிஷன் அது ஆக்சுவலாக என்னன்னா ஸ்பெர்மட்டோகோனியம் வில் அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் ஓகேவா அதை நம்ம growth ஃபேஸில் தான் நம்ம கொண்டு வருவோம் அந்த மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ ஆகி பிரைமரி ஸ்பெர்மட்டோசோயிட்ஸ் ஃபார்ம் பண்ணோம் திஸ் இஸ் ஆல்சோ 2n கண்டிஷன் திஸ் இஸ் ஆல்சோ 2n கண்டிஷன் ஸோ இது மைட்டாட்டிக் டிவிஷன் தான் அண்டர்கோ ஆகும் மொழிய மியாட்டிக்னு இங்கே கொடுத்துருக்கிறது தவறான ஸ்டேட்மெண்ட் அடுத்து பாருங்க பிரைமரி ஸ்பெர்மட்டோசோயிட்ஸ் டிவைட் பை மைட்டாட்டிக் செல் டிவிஷன் திஸ் இஸ் ஆல்சோ ராங் பிரைமரி ஸ்பெர்மட்டோசோயிட்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு இட் வில் அண்டர்கோ வாட் டிவிஷன் மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2 ஸ்டேஜஸ் ஆஃப் மியாசிஸ் செல் டிவிஷன் ஸோ அது அப்போ மியாசிஸ் செல் டிவிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்பெர்மட்டோசோயிட்ஸ் அண்டர்கோ ஆகிறது ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ராங் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க secondary spermatozoites have 23 chromosomes and undergo second meiotic division this is the right one here you can see இப்போ நீங்க பிரைமரி ஸ்பெர்மட்டோசோயிட்ஸ்ல இருந்து மியாசிஸ் 1 நடந்த பிறகு ரெண்டு செல் வந்து கிடைக்குது தட் இஸ் ஹாப்ளாய்டு இன் நேச்சர் அந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசோயிட்ஸ் இஸ் 23 இன் நம்பரா ஏன்னா இதெல்லாம் 46 அப்ப சிங்கிள் என் கண்டிஷன் அண்ட் ஆல்சோ இட் அண்டர்கோ த மியாட்டிக் 2 டிவிஷன் சரியா அப்ப இந்த மியாட்டிக் 2 டிவிஷனும் கரெக்டான விஷயம் ஸோ த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன் fourth option வந்து spermatozoa are transformed into spermatids னு கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா what is happening here spermatid தான் first ஃபார்ம் ஆகும் அதுக்கு அப்புறம் தான் இது spermatozoa மெச்சூர் ஆகும் அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க so it is wrong the third option is the right one next question so இது very சிம்பிளான இது நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் ஹைப்போதலமஸ்லேருந்து ஏதோ ஒரு ஹார்மோன் ஏ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி ஆன்டீரியர் பிட்யூட்டரியை நோக்கி வருது ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து பிங்கிற ஒரு ஹார்மோன் சிங்கிற ஆர்கனை நோக்கி போகுது ஆஸ் ஏ ரிசல்ட் அது அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆன அங்கே அந்த ஆர்கன் வந்து ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது அது டின்னு சொல்கிறோம் அண்ட் இந்த ஹார்மோன் எங்கே போகுதுன்னா யுட்ரஸை போய் ரீச் ஆகுது இந்த யுட்ரஸ்ங்கிறது தான் உங்களுக்கு கீ பாயிண்ட் இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ
ஆக்சுவலா ஹைப்போதலமஸ் பிட்யூட்டரி அப்படிங்கிறது எல்லா ஹார்மோனோட செக்ரேஷன், அது பிளே ரோல். ஓகேவா? த மாஸ்டர் ஆஃப் ஆல் கிளான்ஸ் ஹைப்போதலமஸ் இருந்துச்சுன்னா அதை போடுங்க. அடுத்தது வந்து பிட்யூட்டரிக்கு இது கொடுங்க. இப்போ நீங்க தைராய்டு ஹார்மோனா இருந்தாலும் சரி, அட்ரெனோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோனா இருந்தாலும் சரி, வாட் எவர் த ஹார்மோன், இது கொனாட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இது வழியா தான், இது ரெண்டு வழியா தான் வரும். அதனால மாஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ ஏ ஹார்மோன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஹைப்போதலமஸ்லேருந்து அண்ட் பிட்யூட்டரியை நோக்கி வருதுன்னா அது ரிலீசிங் ஹார்மோன் தான். இப்போ இங்கே வந்து கொனாட்ஸா தான் இருக்கணும். ஏன்னா யூட்ரஸ்ன்னு சொல்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அப்போ கொனாட் ஜிஎன் கொனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் GnRH தான் ஃபர்ஸ்ட். ஸோ ஏ இஸ் கொனடோட்ரோபிக் ஹார்மோன். யூட்ரஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது பிட்யூட்டரியிலேருந்து இங்கே ஏதோ ஆர்கன் சிக்கு வந்து ரீச் ஆயிருக்கே சார் அப்படின்னா, ஸோ பிட்யூட்டரியிலேருந்து பாருங்க, ஏ வந்து FSH கொடுத்துருக்காங்க. திஸ் cannot be the ஆன்சர். ஹியர் த செகண்ட் ஆப்ஷன்ல கொனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஆப்ஷன்லயும் கொனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் இருக்கு. அப்ப 2, 3ல தான் ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. பி பாருங்க, FSH அண்ட் LH. ஆனா இங்க FSH மட்டும். இங்க டெஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க, டெஸ்டோஸ்டிரோன் கொடுத்துருக்காங்க. யூ கேன் நோட்டிஃபை திஸ் தேர்ட் ஆப்ஷன் இல்லையா? ஆனா இங்க வந்து யூட்ரஸ் போயிருக்கோம். யூட்ரஸ்ல வந்து டெஸ்டிஸ்க்கும் டெஸ்டோஸ்டிரோனுக்கும் வேலை கிடையாது. அப்ப அந்த ஆப்ஷன் வந்து ராங்கான திங்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். So FSH and LH will be released from anterior pituitary towards the organ ovary. இப்போ அது பட்டோன்னா ஓவரி என்ன ஆகுது, ஃபாலிகல்ஸ்லாம் மெச்சூர் ஆகி ஃபாலிகுலர் ஃபேஸ்லாம் இதாகி அப்போ என்னன்னா எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இந்த எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் தான் யூட்ரஸ்ல போய் இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? ஸோ தட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த யூட்ரஸ் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸ். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ABCDEFன்னு இந்த டயக்ராம் கொடுத்துருக்க டயக்ராமில். ஸோ இது ஆக்சுவலாக என்னன்னா செமினிஃபரஸ் டியூபில் நடக்கிறது. ஸ்பெர்ம் வந்து செர்டோலி செல்ஸ் மூலமாக தான் என்ன ஆகும், மெச்சுரேஷன் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் இவங்க மென்ஷன் பண்ணி இவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியர் யூ கேன் சி த செல். இந்த எஃப்ன்னு இருக்கிறது தான் செர்டோலி செல்ஸ். The Sertoli cells is essential for maturation of spermiogenesis that consume the unneeded portion of spermatozoa. அப்பதான் unneeded portionலாம் ரிமூவ் ஆனவன தான் spermatozoa என்ன ஆகும், ஆக்டிவ் ஆகும். ஸோ அந்த வேலையை செர்டோலி செல்ஸ் வந்து பண்ணும். நர்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அப்போ இந்த எஃப்ங்கிறது தான் என்னன்னா செர்டோலி செல்ஸ். ஓகே. இந்த ஏங்கிறது என்னன்னா ஸ்பெர்மட்டோசோவா. அது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக இங்கே வந்து இது பண்ணும். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ல ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ ஹியர் ஏ இஸ் ஸ்பெர்மட்டோசோவா. இங்கே பாருங்க, இதில் ஏ ஆப்ஷன் வந்து ஸ்பெர்மட்டோசோவா, ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ தட் வில் பி த ஆன்சர். அண்ட் ஸ்பெர்மட்டோகோனியம் தான் பி. அதுக்கு அடுத்து ஸ்பெர்மட்டோகோனியத்துலேருந்து என்ன வரும், பிரைமரி ஸ்பெர்மட்டோசோயிட்ஸ். அதுலேருந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசோயிட்ஸ். அதுக்கு அடுத்தது செகண்டரி ஸ்பெர்மட்டோசோயிட்ஸ்லேருந்து ஸ்பெர்மாட்டிட். ஸோ இ வந்து ஸ்பெர்மாட்டிட், எஃப் வந்து செர்டோலி செல்ஸ். த ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following causes abortion in the ladies? So bacteria, virus, mycoplasma, none of this. You just give your answers. 1 second na. 1 2 3. Okay, 3 seconds போதும் அதுக்கு. mycoplasma. Actually mycoplasmaங்கிறது நம்ம prokaryotsலயே சேர்த்திருப்பாங்க பாக்டீரியாவோட. But it does not have any cell wall. Bacteria has cell wall, peptidoglycan, but it does not have any cell wall. இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அபார்ஷனை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹசார்ட்னஸ் வந்து இந்த மைக்கோபிளாஸ்மால இருக்கு. ஸோ த தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி மேட்சஸ் எ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அண்ட் ஆல்சோ த பேத்தஜன்? பேத்தஜனையும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸும் பாருங்க. 1 2 3 4 5. ஸோ யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். நவ் டிஸ்கஸ் பண்ணுவோம். எய்ட்ஸ் அப்படிங்கிறது அக்வயர்ட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரம் தட் இஸ் காஸ்டு பை HIV, நாட் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் இல்லையா, ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ். யூரித்ரிட்டிஸ் அப்படிங்கிறது காஸ்டு பை பாக்டீரியா, இட் இஸ் நாட் என்டமீபா. ஸோ தட்ஸ் ஆல்சோ ராங். சிஃபிலிஸ் இஸ் காஸ்டு பை ட்ரோபோனிமா பெல்லாடியம், திஸ் இஸ் ரைட். ஓகே.
So this option is right. Next பாருங்க, gonorrhea is caused by Neisseria gonorrhoeae. Leishmania donovani அப்படிங்கிறது wrong ஆன option. So which is the right one? The third option, syphilis, is the right one. Next question. Depo-provera or actually இது என்னன்னா contraceptive pills நீங்க சாப்பிடுறீங்களே அதே மாதிரி தான். ஸோ இந்த Depo-provera அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான், கான்ட்ராசெப்டிவ்ஸ் தான். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் 1 2 3. ஓகே போதும், 3 செகண்ட் போதும் இதுக்கு. ஆக்சுவலாக இட் இஸ் நாட் எ growth ஹார்மோன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம் நீங்க. அடுத்து பாருங்க, எஸ்ட்ரோஜன் டிரைவ்டு இன்ஜெக்ஷன், ப்ரொஜெஸ்ட்ரோன் டிரைவ்டு இன்ஜெக்ஷன், இதுல தான் ஆன்சரு. ஏன்னா கான்ட்ராசெப்டிவ்ல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஒன்று எஸ்ட்ரோஜன் கொடுப்பாங்க இல்லது ப்ரொஜெஸ்ட்ரோன் கொடுப்பாங்க. வித்தின் 3 days 72 hours ஆஃப் காய்டஸ் வந்து நடந்து 72 ஹவர்ஸ்க்குள்ள கொடுக்குறோம்னா இதை கொடுக்கலாம். அண்ட் பில்ஸ் சாப்பிட்டீங்கன்னா என்னன்னா எவ்ரிடே எடுத்துக்கணும். சாகலி மட்டும்தான் வாரத்தில் ஒன்று எடுத்தால் போதும். ஆனால் மற்ற பில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 21 days எடுக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் சம்திங் டிடிஎஸ், ஐம் ரைட்? ஸோ அந்த மாதிரி அன்வான்ட் செக்ஸஸ் இதில் இது பண்ணும்போது இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டுக்குவாங்க. அப்போ எது Depo-provera இஸ் ப்ரிஃபரபிள். இதுல என்ன இருக்குன்னா ப்ரொஜெஸ்ட்ரோன் டிரைவ்டு இன்ஜெக்ஷன். ஸோ த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Spermicides kill the sperms in dash. So spermicide in the spermi jelly, spermi cream jelly, இதெல்லாம் வந்து இந்த டயஃப்ரம், செர்விக்கல் கேப் இதுல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ வால்ட்டு இதுல எல்லாம். ஸோ அது வந்து எங்க வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து கில் பண்ணுது அப்படின்னா அதான் கொஸ்டின். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். இது 3 செகண்ட் போதும். 1 2 3. ஓகேயா? ஈஸியான விஷயம் தான். நான் சொன்ன மாதிரி டயஃப்ரம், செர்விக்கல் கேப், வால்ஸ் இது எல்லாமே வந்து கான்ட்ராசெப்டிவ் எங்க இது பண்ணுவோம்னா ரப்பர் திங், அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல நம்ம இது பண்றோம். ஸோ போத் வெஜ்னா as well as cervix. நீங்க இது ரெண்டு இதுல ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தட் இஸ் ராங். அதான் கொஸ்டினை நீங்க பார்த்தோன்னே டக்குன்னு செலக்ட் பண்ணும் போது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும், டக்குன்னு 4 ஆப்ஷன்ஸையும் இது பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், கான்ட்ராசெப்டிவ் பில் prevents the ovulation by. So you can give the answers. The timer starts now. 1 2 3 4 5. ஓகே, 5 seconds போதும் அதுக்கு. கான்ட்ராசெப்டிவ் பில் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் மற்ற இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை குறைக்கிறது, ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இது பண்ணி தான் ஐயூடி, இன்ட்ராயூட்டரின் டிவைசஸ், எதர் காப்பர் ரிலீசிங்காக இருக்கட்டும், ஹார்மோன் ரிலீசிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஆனால் கான்ட்ராசெப்டிவ் பில்லு தான் என்னன்னா ஓவியுலேஷனே ஸ்டாப் பண்ணும். அது எப்படின்னா FSH LH ஹார்மோன் தானே எசென்சியல் ஃபார் ஃபோலிகுலர் ஃபேஸ். அப்போ ஃபோலிகல்ஸ் வந்து ரெடி ஆகிறதுக்கு இங்கே தானே வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ என்னன்னா FSH-ஐயும் LH-ஐயும் இன்ஹிபிட் பண்ணிடுது. ஸோ த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், சாஹெலி இஸ் அன் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ஃபார், இது வந்து நம்ம சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோ, நம்மளோட இந்தியன் தயாரிப்பு, மிக ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். எல்லாமே ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸ் தான் ப்ரிப்பரேஷன் வச்சிருந்தாங்க, நம்ம நான் ஸ்டிராய்டு இது. அண்டு நான் ஸ்டிராய்டு என்ன சார் யூஸ்னா, ஸ்டிராய்ட்ஸ் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதிகமாக சாப்பிட எவ்ரிடே எடுப்பாங்க அந்த பில்ஸ், கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் 21 நாளும் மற்ற பில்ஸ்லாம். ஆனால் இது வந்து அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் வாரத்தில் 1 எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் இதில். இன்னொன்று ஸ்டிராய்டு இது வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிராய்டு ப்ரிப்பரேஷன், நீங்கள் இந்த மாற்றான் படத்தில் கூட நிறைய பார்த்தீங்கன்னா அந்த இதை கூட தூக்க முடியாத பெரிய இதில் வந்து நிறைய வெயிட் எல்லாம் தூக்கினாலும் ஒரு சின்ன கப்பை தூக்கி காஃபி குடிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ். இப்போ இந்த இதெல்லாம் வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்லு என்ன, எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன்லாம் என்ன, ஸ்டிராய்டு. ஸோ அதுக்கு இதாக இவங்க நான் ஸ்டிராய்டு ப்ரிப்பரேஷனை வந்து பண்ணியிருந்தாங்க நம்ம இந்தியாவில். ரொம்ப எவ்ரிடே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்ஃபெரான், சென்க்ரோமன், DMPA, நீட்டின். கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். So 1 2 3. Okay, the second option is the answer for this question. Centroman. So இது வந்து புக்ல இருக்காது, பட் யூ மஸ்ட் நோ. சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்பவே கம்மி இதுக்கு, அதுதான் மெயினான விஷயம். நெக்ஸ்ட், the oogeneal
cells start dividing and enter into the dash of meiotic division and get temporarily arrested at some certain stage. ஒரு ஸ்டேஜ்ல arrest ஆயிடுது. That is called அந்த ஸ்டேஜ் பேர் B ன்னு சொல்றாங்க. During oogenesis at puberty, these oocytes get surrounded by some granulosa cells. They are termed to be. So அந்த granulosa cells சுத்தின பிறகு அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. This is oogenesisல இருந்து இந்த பார்ட் கொஸ்டின். You just give your answers on the chat room. The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே போதும். ஆக்சுவலா இந்த ஊகோனியல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஊகோனியா இருக்கா, அதுல இருந்து என்னன்னா மைடாசிஸ் மூலமா பிரைமரி ஊசைட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பிரைமரி ஊசைட்ல இருந்து செகண்டரி ஊசைட் போறது, அப்ப வந்து என்ன நடக்கணும்னா மியோட்டிக் செல் டிவிஷன்ஸ் வந்து நடக்கணும். இந்த இடத்துல தான் வந்து என்னன்னா அரெஸ்ட் ஆகி அது நின்னுகுது. இத பாருங்க. ஸோ எங்கன்னா ப்ரொஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ்ல அரெஸ்ட் ஆயிடும். அது அரெஸ்ட் அந்த ஸ்டேஜ் பேர் என்னன்னா பிரைமரி ஊசைட். இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரைமரி ஊசைட் தான். இங்கே தான் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன். அதுல தான் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன்ல ப்ரொஃபேஸ் 1லயே அரெஸ்ட் ஆயிடும். எஸ்பெஷலி எந்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல அரெஸ்ட் ஆகும். ஸோ ப்ரொஃபேஸை பொறுத்த வரைக்கும் அதுல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. சைகோடு லெப்டோட்டின், சைகோட்டின், பேச்சட்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து மெயினான ஸ்டேஜ் ஆன டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல அரெஸ்ட் ஆயிடும். அப்படியே நின்றோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபோலிகிள்ஸ் வந்து ஒரு ஓவரின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நியர்லி மில்லியன் ஆஃப் ஓவம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ரெண்டு இதுலையுமே. ஆனா இது எல்லாமே பிரைமரி ஊசைட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஸ்டாப் ஆகி நின்றோம். பியூபர்ட்டிக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகுறது, பியூபர்ட்டிக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் ஆகுறதெல்லாம் கெட் டிஸ்இன்டிகிரேட்டட். ஓகேவா? அப்ப இந்த மில்லியன் 10 லட்சத்துல உங்களுக்கு மீதி அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் இருக்கிறது எவ்வளவுனா 60,000 இருந்து 80,000 ஃபோலிக்கிள் தான். போத் ஈச் இண்டிவிஜுவல் ரெண்டு இது இருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டு ஓவரியும் ஒவ்வொரு ஓவரிக்கும் 60,000 to 80,000 ஃபோலிக்கிள்ஸ் தான் இருக்கும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க. இப்போ இது அரெஸ்ட் ஆன ஸ்டேஜ் எந்த அரெஸ்ட், பியூபர்ட்டிக்கு முன்னாடி வந்து என்ன அரெஸ்ட் ஸ்டேஜ்ல அரெஸ்ட் ஆயிருக்கும்னா ப்ரொஃபேஸ் 1 டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல அரெஸ்ட் ஆயிருக்கும். அது வந்து get temporarily arrested at the stage called so A of meiotic prophase 1ல primary oocyte அப்படி நம்ம சொல்லுவோம். அப்புறம் அது வந்து அதை சுத்தி granulosa cells இருந்துச்சுன்னா that is called follicle. The second option is the answer for this question. Next question. Read the following statement and identify the incorrect one. ஸோ இதுக்கு வந்து 3 seconds தான் உங்களுக்கு. 1 2 3 give your answers. இன்கரெக்ட் ஒன்னுன்னே நீங்க என்ன இது பண்ணிக்கணும், ஃபால்ஸ்னு வச்சுக்கணும். சில சமயம் அந்த பார்க்கும் போது இன்கரெக்ட்னு தெரியும், ஆனா நம்ம அவசரத்துல பார்க்கும்போது கரெக்ட்னு நம்ம நினைச்சிட்டு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ இன்கரெக்ட்னு இருந்தா மட்டும் அந்த பேப்பர்ல நீங்க ஃபால்ஸ்னு எழுதிக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஆக்சுவலா என்னோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னோட 12th முடிஞ்சு அப்போ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் உண்டு என்னோட இது கேரியர். அப்போ பார்த்தீங்கன்னா பயாலஜி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் நிறைய பேர் வந்து ரேங்கிங்கில் வந்து ஃபஸ்ட் வருவாங்க. ஆனால் அட்லாஸ்ட் வந்து நான் வந்து ஃபுல் சென்டம் மார்க் எடுத்தேன் அந்த என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும். பயாலஜியில் என்னோடது ஃபுல் சென்டம். 100 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ அது வந்து 50 மார்க்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க என்ட்ரன்ஸில். 300க்கு ஒரு 50 மார்க்காக இது வரும். இன்னொரு 50 மார்க் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்னொரு 200 மார்க் வந்து நம்ம என்ன எக்ஸாம்ல ரிட்டர்ன்ல எழுதுறோமோ அது. இந்த மாதிரி கிடையாது, ஒன்லி என்ட்ரன்ஸ் கிடையாது. அப்ப வந்து இந்த மாதிரி அப்ப இதுல வந்து 50 out of 50 அப்ப நான் ஸ்கோர் பண்ணேன். அப்ப நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் நான் இதுல தான் வந்து அதிகமா சில்லி மிஸ்டேக்ஸ்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அதிகமா பண்ணுவேன். நாட் கரெக்ட், இன்கரெக்ட், நாட் ராங் அப்படின்னா கரெக்ட்னு அர்த்தம் இல்லையா. இந்த விஷயத்த கரெக்டா நீங்க மேப் பண்ணிட்டோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. when the pollen is shed at a 2 cell stage, single fertilization happens. so here ரெண்டாவது பாருங்களேன், vegetative cell is larger than generative cell. this is right statement. generative cell வந்து vegetative cell வந்து always be larger. third பாருங்க, pollen grains in some plants remain viable for months. this is also true. intine is made up of cellulose and pectin. yes, XII is made up of sporopollenin. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த இதில் கொடுத்துருக்கிறது என்னன்னா 2 cell ஸ்டேஜில் ஷெட் ஆகுது போலன் அப்படின்னா சிங்கிள் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி ஹியர் யூ கேன் சி. ஆக்சுவலாக நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம்ல தான் இதை பார்ப்போம்.
2 cell ஸ்டேஜ்ல மட்டுமே இருக்காது. இந்த ஜெனரேட்டிவ் செல் என்ன ஆகும்னா வெஜிடேட்டிவ் ஜெனரேட்டிவ் செல் ரெண்டு செல்ங்கிறதுனால 2 cell ஸ்டேஜ்னு சொல்லுவோம். The generative cell வந்து later divides into 2 cells, 2 male gametes, that is pollen grains இல்லையா. இந்த pollen grainsல ஒன்னு வந்து என்னன்னா embryo formationக்கு synergid தாண்டி உள்ள disintegrate பண்ணிட்டு போய் egg fertilize பண்ணும். இன்னொரு male gamete என்ன பண்ணும்னா நேரா போய் அந்த 2 polar nuclei இருக்கும் இல்லையா அதோட fuse ஆயிடும் central nuclei. அதோட fuse ஆகி triple fusion நடக்கும். அது endosperm-ஆ மாறும். So இங்கேயும் என்ன ஆகும்னா ஜெனரேட்டிவ் செல் டிவைட் ஆகி 2 cells வந்து ஃபார்ம் ஆகும், டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். So the first statement is incorrect. Next question. In case of mammals, the testes are found in the scrotal sac outside the viscera. Yes, நம்ம விசராங்கிறது பாடி, நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் ஸ்கெலட்டனோட அவுட் சைடில் வந்து டெஸ்டிஸ் ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. I hope you may know the answers. You just give in 3 seconds. 1, 2, 3, 4. Okay, you may give your answers in the chat room. இப்போ பாருங்க, ஆக்சுவலா நம்மளோட டெஸ்டிஸ் வந்து ஏன் நம்ம பாடியை விட்டு எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்குன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சரோட ஒரு 2 டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்காக. ஸோ அந்த இடத்துல மட்டும் பிகாஸ் ஆஃப் த செக்ரீஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் அந்த மாதிரி லோயர் டெம்பரேச்சர்ல தான் என்ன பண்ண முடியும்னா ஸ்பெர்மடோஜெனிசிஸ் நல்லபடியாக நடக்கும், ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்கும். So spermatogenesis requires the lower temperature, that's why it's outside the body. அப்ப நம்ம 37 டிகிரி செல்சியஸ்னா அதோட 2 டிகிரி 3 டிகிரி வந்து கம்மியா இருக்கணும், அதுக்காக தான் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. And next thing, which of the following is involved in a sexual mode of reproduction? So you just give your answers on the chat room. 1, 2, 3, 4, 5. Time hoya. Give your answers. Gonadiospores, sporangiospores, zoospores, zygospores. So இது gonadiospores நீங்க பென்சிலின்ல பார்க்கலாம். Sporangiospores and zoospores நீங்க algae இதெல்லாம் எல்லாம் நம்ம வந்து zoospores வந்து நம்ம பார்க்க முடியும். Here you can see the zygospore. இந்த இதுல வந்து எது வந்து sexual spores அப்படின்னு கேட்டிருக்காங்க. So here zygospore is the sexual spore which is a reproductive stage of fungi. And many protists also in the zygospores வந்து zygosporangia அந்த ஃபங்கைல இருக்கிறதுல இருக்கும். ஓகேவா, that is involved in the sexual reproduction. This is formed by fusion of gametes. So fourth option is the answer for this question. Next question. During initial days of lactation, milk produced is termed to be. சிம்பிளான விஷயம் இது, எல்லாருமே ஆன்சர் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5. ஓகேயா, give your answers on the chat room. So simple, the first option colostrum is the answer. இந்த colostrum தான் என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் mammary glandsல இருந்து milk ரிலீஸ் ஆகும்போது வர்றது தான் இந்த colostrum. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா rich in immunoglobulin Ig and இந்த fatty molecules அதெல்லாம் கம்மியா இருக்கும். நமக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து என்ரிச்டா இருக்கும் அந்த கொலாஸ்ட்ரம்ல. அதான் பேபிக்கு வந்து அம்மாவோட பால் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து வெவ்வேறு பால் வந்து கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து இம்யூனிட்டியை ஜென்ரேட் பண்ணும், இம்யூனோகுளோபுலின் இதுல இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் திங், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ஆக்ஷன் ஆஃப் RU 486. So your timer starts now. 1, 2, 3, 4, 5. Okay, you give your answers. It blocks the action of progesterone essential for implantation of the embryo. It is antagonistic to estrogen. It is actually என்னன்னா RU 486ங்கிறது கான்ட்ராசெப்டிவ். புரியுதா உங்களுக்கு? கான்ட்ராசெப்டிவ்னா பிரெக்னன்சி ஆகாம தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அது எப்படி ஆக்ட் ஆகுது மெக்கானிசம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. லீட்ஸ் டு டெத் ஆஃப் எம்ப்ரியோ ஃபாலோட் பை, ஸோ இது வந்து அபார்ஷன், அதெல்லாம் தப்பு. இன்ஹிபிட் த ரிலீஸ் ஆஃப் HCG human chorionic gonadotropin from placenta. This is also wrong. Actually அந்த first 2 குள்ள தான் ஆன்சர்ஸ். பாத்தீங்கன்னா இந்த RU 486 நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மைஃப்ரிஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ரிமார்க்கபிளி ஆக்டிவ் ஆன்டி ப்ரோஜெஸ்ட்ரோன் ஆன்டி குளுக்கோகார்டிகோஸ்டீராய்டு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ப்ரோஜெஸ்ட்ரோனுக்கு எதிராக அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரிசப்டார் இருக்கும் இல்லையா ஆஃப் த ஆன்டாகோனிஸ்ட் ஹார்மோன் ப்ரோஜெஸ்ட்ரோன் குளுக்கோகார்டிகாய்டு, அது மேல வந்து இது ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அது பைண்ட் ஆனால் தானே
ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் வந்து அந்த பர்டிகுலர் ஹார்மோனோட ரிசெப்டாரோட பைண்ட் ஆனால் தானே ஆக்ஷன் பண்ண முடியும். ப்ரொஜெஸ்டரோன் ரிசெப்டாரோட பைண்ட் பண்ண விடாம இது தடுத்துவிடும். அப்படிதான் பிளாக் பண்றது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் block the action of progesterone essential for implantation of embryo. இன்னொன்று வந்து glucocorticoids. And next question, what is the approximate diameter of pollen grains in the nanometer? ஸோ இது நீங்கள் டக்குன்னு கேட்டோன்னே இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கணும். பார்ப்போம் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த chat room. 1 2 3 4 5 ஓகேயா. ஸோ நார்மலாக இந்த போலன் கிரைன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல்னு சொல்லிட்டு. இந்த ஜெனரேட்டிவ் செல் வில் அண்டர்கோ டிவிஷன் அண்ட் ஃபார்ம் மேல் கேமிட்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், போலன் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸ் மெட்டீரியல் இதோட மோஸ்ட் ஏர்பார்ன் போலனோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 to 25 மைக்ரோமீட்டர். மைக்ரோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, இப்போ 20ன்னு வச்சுங்க. அப்போ மைக்ரோ அப்படின்னா என்னன்னா 10⁻⁻⁶ சொல்லுவோம், மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து இப்ப இவங்க கேட்டிருக்கிறது வந்து நானோல கேட்டிருக்காங்க. ஸோ வாட் வில் பி த ஆன்சர்ஸ் ஃபார் தி கொஸ்டின்? யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த chat room. இப்போ வந்து இதை நம்ம மாற்ற போகிறோம். இப்போ 20 மைக்ரோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, நேனோவா மாற்றணும்னா என்ன கால்குலேஷன்? ஒன்றும் இல்லை, 10⁻⁻⁶ என்னன்னா 1/10⁻⁶ அர்த்தம். ஸோ நான் இதை மாற்றிடுறேன். ஓகேவா. 1/10⁻⁹ இருந்துச்சுன்னா நேனோமீட்டர். இப்போ நான் நேனோமீட்டருக்கு மாற்றணும்னா கீழே 10⁻3ன்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டேன்னா கரெக்ட் ஆகிடும். அப்போ நான் மேலேயும் என்ன பண்ணணும், 10⁻3 ஆட் பண்ணாதான் வேல்யூ மாறாது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, 10⁻9 கீழே வந்துருச்சு. அப்போ மேலே வரும்போது 10⁻−9 ஆயிடும். தட் இஸ் கால்டு நேனோமீட்டர். இப்போ 10⁻3 மேலேயும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக போட்டோன்னா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இங்கே 3 சைபர், இங்கே ஒரு சைபர், 4 சைபர், 20,000 வந்துடும். ஸோ மோர் ஆர் லெஸ் இதுக்கு அப்ராக்சிமேட்டாக 20 to 45 மைக்ரோமீட்டர்னா 15 வச்சுக்கலாம் இல்லையா. 25 to 15 இவங்க கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸில். அதுக்கு நியராக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அப்போ 20,000 to 45,000 வருது. அப்போ இங்கே என்ன ஆன்சர்னா, இதுக்கு ஆன்சர் வந்து 25,000 to 50,000 நானோமீட்டர்ஸ். ஸோ அந்த கன்வர்ஷன் தான் இங்கே பிளே ரோல். இங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாரி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஏன் இது மாதிரி கேட்டால் என்ன, கொஞ்சம் ஹார்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சா கேட்கலாம்ல. ஸோ மேட்ச் த காலம் 1 and 2. இப்போ நீங்கள் காலம் 1 and 2 வந்து மேட்ச் பண்ணுங்க. யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேயா. த டைம்ஸ் அப், கிவ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ இங்கே 4 இருக்கிறதுனால கொஞ்சம் டைமிங். அலரோன் லேயர் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் நியூட்ரிட்டிவ் 1. இது வந்து ரொம்பவே ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் த செகண்ட் ஆப்ஷன். அண்ட் பார்த்தினோஜெனிக் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், அது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன். ஸ்கூட்லம் அப்படிங்கிறது காட்லடன் ஆஃப் த மோனோகாட் சீட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் ஃபோர்த் ஒன். ஹைலம் அப்படிங்கிறது சீட் கோட்டில் இருக்கக்கூடிய ஸ்கேர். ஸோ யூ கேன் இப்போ நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். ஏக்கு 2, இங்கே 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அண்ட் சிக்கு இங்கே 4 இருக்கு. ஸோ ஸ்கூட்லம்க்கு 4, அதுதான் கரெக்ட். ஸோ த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் த ஃபிகர் ஷோன் பிலோ? இதில் வந்து எது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே. த டைம்ஸ் அப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. டிசீஸ் என்ன ஆக்சுவலாக ஐயூடி இருக்குல்ல, காப்பர் டீன்னு சொல்லுவோம்ல. ஸோ காப்பர் ரிலீசிங் ஐயூடி, இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ். ஸோ இதை யூட்ரஸில் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அப்போ இந்த டிவைஸை பற்றி இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதில் எது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், எஃப். ஓகேவா, ஃபால்ஸ்னா எஃப், நம்ம தப்பான ஸ்டேட்மெண்ட். தீஸ் டிவைசஸ் ஆர் இன்சர்டட் பை டாக்டர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட் நர்சஸ் இந்த யூட்ரஸ். கரெக்ட் தான், இது யூட்ரஸில் தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் ரைட். த டிவைஸ் இஸ் காப்பர் ரிலீசிங். ஆமாம், காப்பர் டீ அப்படின்னு தானே நம்ம இது பேர் சொல்லுவோம். ஏன்னா அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், டீ மாரியே இருக்கும். ஸோ ரிலீசிங் விச் சப்ரஸஸ் த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஐடியல் கான்ட்ராசெப்டிவ் ஃபார் ஃபீமேல். திஸ் இஸ் ஆல்சோ ரைட். லாஸ்ட்டை பாருங்க. இட் இன்க்ரீசஸ் த ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்னா ஸ்பெர்ம் வந்து இன்ஆக்டிவேட் பண்ணுது, காலி பண்ணுது. ஆனால் இங்கே வந்து என்னன்னா டிக்ரீசஸ்னு போட்டாங்க. ஆக்சுவலி இது இன்க்ரீசஸ் த ஃபேகோசைட்டிக் ஸ்பெர்ம்ஸ்.
and make the uterus unsuitable for implantation நீங்க bookல பார்த்திருப்பீங்க. இங்க suitable for இதுன்னு போட்டுறாங்க. So the fourth option is the answer here. இது மூணு ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இதுதான் என்ன இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். this is the right one. மறுபடியும் சொல்றேன், நீங்க சில்லி மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பார்க்கும் போது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பதிலாக இன்கரெக்ட் கரெக்ட்னு அந்த மாதிரி மேப் பண்றது அதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்கரெக்ட் ஆர் கரெக்டா TFன்னு பிரிச்சிங்க, ட்ரூ ஃபால்ஸ். அதுக்கப்புறம் நீங்க அதை பார்க்க ஆரம்பிங்க. ஹவு மெனி நியூக்ளியை இஸ் ஆர் பிரசன்ட் இன் எ ஃபுல்லி டெவலப்டு மேல் கேமிட். ஸோ மேல் கேமிட்டோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் வெஜிடேட்டிவ் செல், இது வந்து மேல் கேமிட்டு. இங்க வந்து ஃபார்மேஷன் பண்றதை பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஒரு வெஜிடேட்டிவ் செல் ஒரு ஜெனரேட்டிவ் செல் வந்து ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம். ஆனா ஜெனரேட்டிவ் செல் will undergo further mitotic divisions and results in the formation of two cells. ஸோ பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் செல் ஒன்று ஜெனரேட்டிவ் செல் வந்து 2 ஆகும். அப்போ 3 செல் வந்து 3 நியூக்ளியை இருக்கும் இல்லையா. தட் இஸ் மேல் கேமிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டெவலப்ட் ஆனிச்சுன்னா அதுல எத்தனை இருக்கும் நியூக்ளியை? 3 நியூக்ளியை. ஏன்னா வெஜிடேட்டிவ் செல்ல ஒரு நியூக்ளியஸ், ஜெனரேட்டிவ் 2 இதாகும் டிவைட் ஆகி, அப்போ அதுல ஒவ்வொரு நியூக்ளியஸ், அப்போ எத்தனை ஆச்சு? 3 நியூக்ளியை. நெக்ஸ்ட் கொஸ்டின். Regeneration was first discovered in Hydra by யாரு அப்படின்னா கரோலஸ் லினேஸா, ட்ரெம்ப்லியா, தாமஸா, ஸ்டான்லியா? Give you your answers. 1 2 3 4 5. ஓகேயா, டைம்ஸ் அப். ஸோ லினேஸ் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன்ல பெரிய ரோல், பைனாமியல் நாமன்கிளேச்சர் கொடுத்தவர். அண்ட் ட்ரெம்ப்லி இவரு தான் என்னன்னா ரீஜெனரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் ஹைட்ரால நடக்குது. ஒரு போர்ஷன் ஆஃப் ஹைட்ரா வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே விழுவும், அது திருப்பி என்ன ஆகும்னா ஹோல் ஆர்கானிசமா டெவலப் ஆகும். ஒரு பார்ட் வந்து ஹோல் ஆர்கானிசமா. ஸோ த ரீஜெனரேஷனை ஐடென்டிஃபை பண்ணது ட்ரெம்ப்லே. அண்ட் தாமஸ் எடிசன் அண்ட் ஹியர் யூ கேன் சி ஸ்டான்லி வைரஸை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணது WC ஸ்டான்லின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் அனிமல் இஸ் ஓவிவிபரஸ்? ஸோ ஓவிபரஸ் அப்படின்னா எக் லேயிங் அனிமல். விவிபரஸ்னா டைரக்ட்லி கிவிங் டு பர்த் டு த யங் ஒன்ஸ். நம்மளாம் வந்து விவிபரஸ் இல்லையா. இப்போ ஹென்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு தான் இதாகும். ஸோ ஓவிபரஸ். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது விவிபரஸ்ன்னு ஒரு டைப்பு. இதெல்லாம் என்னன்னா இந்த டைப்ல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா உள்ளர வந்து முட்டையா தான் இருக்கும். ஓவம் ஒரு எக்குக்குள்ளதான் அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகும். ஆனா விவிபரஸ்ல இருக்கிற மாதிரி பிளசன்டல் கனெக்ஷன்ஸ் இருக்காது மதரோட. நீங்க விவிபரஸ்ல குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இடையில பிளசண்டா மூலமா நியூட்ரிஷன் ஷேர் ஆகும், அந்த கனெக்ஷன் இருக்கும் இல்லையா. அந்த டைப் வந்து இந்த விவிபரஸ்ல இருக்காது. அங்க முட்டையா தான் இருக்கும், எம்ப்ரியோ அது உள்ளர வளரும். ஆனா தேர் இஸ் நோ பிளசன்டல் கனெக்ஷன்ஸ். அப்புறம் வந்து அந்த முட்டையை உடைச்சிக்கிட்டு வெளியில பர்த்திங் ஆகும் போது நார்மல் கிவிங் பர்த் டு த யங் ஒன்ஸ் மாதிரியே விவிபரஸ் மாதிரியே தெரியும். ஏன்னா யங் ஒன் மட்டும்தான் வெளியில வரும், உள்ளுக்குள்ள முட்டையிலேருந்து உடஞ்சுதான் வெளில வந்திருக்கும். ஆனா வெளியில பார்க்கும் போது கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ் நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா உள்ளுக்குள்ள என்னன்னா முட்டை அது வந்து டஸ் நாட் ஹாவ் எனி கனெக்ஷன்ஸ் வித் த மதர் த்ரூ பிளசண்டா. ஸோ பிளசண்டாவோட கனெக்ஷன் இருந்தால் தான் அது விவிபரஸ்ல வரும். அதனால இதை விவிபரஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி இருக்கிறது எங்கன்னா நிறைய ஸ்னேக்ஸ்ல பார்க்கலாம், அண்ட் தென் ஷார்க்ல பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு டைப். ஸோ ஹியர் யூ கேன் சி த ராட்டில் ஸ்னேக் இஸ் த ஆப்ஷன். அதுல தான் என்னன்னா விவிபரஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். பார்த்தினோஜெனிசிஸ் அக்கர்ஸ் இன். ஸோ இது வெரி சிம்பிள், உங்களோட 12th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கு. 1 2 3 4 5. ஓகேயா, யூ கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். ஆக்சுவலாக அந்த பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிறது வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன்ல ஒரு லார்வே வந்து அப்படியே ஹோலா ஒரு ஆர்கானிசமா அடல்ட் ஆர்கானிசமா வர்றது. கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ்னு ஒரு மேல்லேருந்து வர்றது. இன்கம்ப்ளீட் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆர்கினோடோக்கி, ஆம்பிடோக்கி, டெலிடோக்கி. ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்க இது இந்த இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அதுல பாத்தீங்கன்னா பீடோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். அந்த இதுல என்னன்னா ஒரு லார்வே டிஃபரன்ஷியேட் ஆகி இன்னொரு டைப் ஆஃப் லார்வேவா மாறும். அதுல நீங்க பார்க்கக்கூடியது ஸ்போரோசிஸ்ட் அண்ட் ரெட்டியே லார்வே ஆஃப் ஃபேசியோலோ ஹெப்பாட்டிகா. தட் இஸ் லிவர் ஃப்ளூக் டிசீஸ், லிவர் ஃப்ளூக்னு சொல்லுவோம் அதை. அந்த இது பண்ணக்கூடிய ஃபேசியோலோ ஹெப்பாட்டிகா அந்த இதுல பாத்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜ் ஸ்போரோசிஸ்ட் அண்ட் ரெட்டியேல வந்து நம்ம பார்த்தினோஜெனிசிஸை பார்க்க முடியும். ஸோ த ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பரமேசியம் ரீப்ரொடியூசர்ஸ் பை. ஸோ நீங்க முன்னாடியே தெரியும் பரமேசியம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் வந்து அங்கே நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மீன் டைம் அங்கே செக்ஷுவலும் நடக்கும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? போத் A and B. தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Pedogenesis is found in the larvae of, இதை நான் முன்னாடியே ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தேன். ஸோ தட் இஸ் லிவர் ஃப்ளூக், அது ஸ்போரோசிஸ்ட் அண்ட் ரெட்டியே தான். தட் இஸ் ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one has the capacity to reproduce without fertilization of egg? ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் கொடுங்க. இது சிம்பிளான கொஸ்டின் தான். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். 1 2 3 4 5 டைம்ஸ் அப். ஸோ என்னன்னா வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன்னா பார்த்தினோஜெனிசிஸ். எது வந்து இதில் அண்டர்கோ ஆகும்? ஸ்பைடரா, குரோவா, ஏத்தோஆமா, ஹனிபியானா பி வில் அண்டர்கோ பார்த்தினோஜெனிசிஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபீமேல் பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து ஃபீமேல் ஆகும். அது வந்து நீங்கள் குவீன் பி ஆகலாம், ஒர்க்கர் பி ஆகலாம். அடுத்தது அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கெல்லாம் வந்து மேல் பி ஆகிடும், ட்ரோன்ஸ் ஆகிடும். அதெல்லாம் வந்து என்னன்னா வித்தவுட் தட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ். அன்ஃபெர்டிலைஸ்டு தான் வந்து ட்ரோன் பி ஆகிறது பார்த்தினோஜெனிசிஸ் மூலமா, வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ அதெல்லாம் என்னன்னா ஹாப்ளாய்டு. அதனால தான் ஹாப்ளோ டிப்ளாய்டு மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஹனிபீல. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Bryophyllum has sexual reproductive bodies, namely. Bryophyllum வந்து லீஃப் பட் மூலமா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ரன்னர் கிடையாது, சக்கர் கிடையாது. ஸோ அட்வன்டீஷியஸ் பட்ஸ், அந்த பட் வந்து லீஃப் பட் இப்போ என்ன மூலமானா அட்வன்டீஷியஸ் பட் இது. ஸோ த ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட். இப்போ குரோமோசோம் நம்பர் இன் மியோசைட் ஆஃப் ட்ராசோஃபில்லா. மியோசைட்டுன்னொன்னே எல்லாம் என்ன நினச்சிட்றீங்கன்னா, புக்கில் இருக்குது, கிளியராக இருக்குது புக்கில். நீங்கள் அந்த டேபிளை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த டேபிளை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க, கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அதில் வந்து மியோசைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று கேமிட்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டு இதில் காலமில். மியோசைட்டுங்கிறது விச் வில் ஃபர்தர் அண்டர்கோ மியாசிஸ். மியாசிஸ் அண்டர்கோ ஆக போகிற ஒரு செல்லை தான் மியோசைட்டுன்னு சொல்லுவோம். மியோசைட்டுங்கிறது மியாசிஸ் நடந்த பிறகு என்ன ஆகிடும்? ஹாப்ளாய்டு ஆகிடும். அதுன்னு நினச்சிக்க கூடாது. நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் மியோசைட். ஸோ இதில் தான் என்னன்னா மியாசிஸ் நடக்கும். ஓகேவா? அப்போ இது 2n கண்டிஷனில் தான் இருக்கும். நடந்த பிறகு என்ன ஆகுமோ அந்த செல் வந்து ப்ராடக்ட் வந்து சிங்கிள் என் கண்டிஷனில் ஆயிரும். அப்போ ட்ராசோஃபில்லாவோட 2n கண்டிஷன் என்ன? தட் இஸ் 8. த ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். த எண்டோஸ்பெர்ம் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம் இஸ். ஸோ எண்டோஸ்பெர்ம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக எம்ப்ரியோ. இது எம்ப்ரியோல ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆகிறது இந்த மைக்ரோபைல் எண்டோலியா சினர்ஜியை டிஸ்இன்டிகிரேட் பண்ணிக்கிட்டு போய் எக்கை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஒரு ஸ்பெர்ம். ஏன்னா 2 ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், விச் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ இந்த போலன் கிரைனில் 2 இது வரும். ஒன்று வந்து இப்போ எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணிட்டு, இன்னொன்று வந்து என்ன ஆகும், இங்கே போய் இந்த சென்ட்ரல் செல்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய 2 போலார் நியூக்ளியை. திஸ் இஸ் சிங்கிள் என் கண்டிஷன், திஸ் இஸ் ஆல்சோ சிங்கிள் என் கண்டிஷன். அப்போ 2n கண்டிஷனில் இருக்கு மொத்தம் 2 போலார் நியூக்ளியை. இதோட வந்து ஒரு இது வந்து ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த போலன் கிரைன் ஒரு சிங்கிள் என் கண்டிஷனா, இப்போ இங்கே ஏற்கனவே 2 எண் இருக்கு, அதனால இதை என்ன சொல்லுவோம்னா ட்ரிபிள் ஃபியூஷன் 3n. இங்கே எக்கோட ஃபியூஸ் ஆகுறது ஒரு எக்கு ஒரு போலன் கிரைன், ஸோ 2n. இங்கே வந்து என்னன்னா நார்மல் ஃபியூஷன் நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபியூஷன், இது பேர் சின்காமி. ஸோ டபுள் ஃபெர்டிலைசேஷன் இது ரெண்டுமே நடக்கும். இந்த 3n கண்டிஷனில் வந்து எண்டோஸ்பெர்ம் ஆகிடும், விச் வில் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டுவர்ட்ஸ் த எம்ப்ரியோ. இந்த இங்கே இருக்கக்கூடிய எக்கோட ஃபெர்டிலைஸ் பண்ணிச்சுல போலன், அது வந்து என்ன ஆகிடும்னா எம்ப்ரியோ ஆகிடும். ஸோ இந்த எம்ப்ரியோக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை இந்த எண்டோஸ்பெர்ம் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ எண்டோஸ்பெர்ம் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து ட்ரிப்ளாய்டு கண்டிஷன், 3n கண்டிஷன். The third option is the right one. Next question. Endosperm in gymnosperm வந்து அப்படியே உல்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா first option haploid in nature. Next question. Match the column. இதை வந்து நீங்க பண்ணுங்க. The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. हो गया. Give your answers on the chat room. So the first column binary fission எங்க நடக்கும்? Amoeba. Yes, right. And zoospores and gonidia is very familiar, that is penicillium la nadakum. And budding is hydra, and gemmules they are formed in the sponges, and zoospores that are seen in algae. இப்போ நீங்க மேட்ச் பண்ணுங்க. A க்கு வந்து 2, so B and C. E ல வந்து வேரியேஷன் இருக்கு. E வந்து என்னன்னா 5 தான் ஆன்சர் கரெக்ட். ஸ்பாஞ்சஸ்ல தான் வந்து நம்ம வந்து ஜெம்யூல்ஸ் வந்து பார்க்க போறோம். So where it is, the second option is the right one. Next question.
So here இதலையும் நீங்க வந்து எடுத்துங்க 10 seconds கொடுக்குறேன். You just give your answers. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. Gemmules நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி sponges. Leaf bud bryophyllum, fifth one. And bulbil வந்து எங்கன்னா agave. So offset water hyacinth இருக்கு இல்லையா அதுல. And gonidia வந்து penicillium 2, E க்கு வந்து 2. So இங்கேயும் 2ல இருக்கு, இங்கேயும் 2ல இருக்கு. Sponges gemmules A 4 வருது. B வந்து பாருங்க leaf bud வந்து bryophyllum 5. So here 5, ஆனா இங்க வந்து 1 இருக்கு. So this is the answer. And C வந்து 1, D க்கு வந்து offset 3. So first option is the right one. Next question. Test of a seed is produced from. So அந்த test of a seed வந்து எதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படினு கேட்டிருக்காங்க. You just give your answers on the chat room. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓவரி வந்து ஃப்ரூட் ஆகும். ஓவரி உள்ளர இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் வந்து சீட்ஸா மாறும். அத சுத்தி இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா here you can see the testa அப்படிங்கிறது the ஓவியூல சுத்தி இருக்கக்கூடிய இன்டிகுமெண்ட் அவுட்டர் லேயர், அதுதான் வந்து என்னன்னா டெஸ்டா ஆஃப் எ சீட் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் கோட், சீட் கோட்னு சொல்லுவீங்களா, அதான் டெஸ்டா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவுட்டர் இன்டிகுமெண்ட் ஆஃப் த ஓவியூல் தான் வந்து சீட் ஆக போகுது. அதை சுற்றி இருக்கக்கூடியது சீட் கோட், தட் இஸ் அவுட்டர் இன்டிகுமெண்ட் ஆஃப் ஓவியூல். த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். மியோசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன். இப்போதான் உங்களோட புத்திசாலித்தனத்தை பார்க்கணும். 1 2 3 4 5 போதும், 5 போதும். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். ஜெமியூல் கிடையாது, ஸ்பாஞ்சஸ்ல தான். மெகாஸ்போர்ல வந்து மியாசிஸ் நடக்கும்னு சில பேர் போட்டிருக்கீங்க, தட் இஸ் ஆல்சோ ராங். மெகாஸ்போர் மதர் செல்ல தான் மியாசிஸ் நடக்கும். மெகாஸ்போர் இஸ் ஹாப்ளாய்டு, மெகாஸ்போர் மதர் செல் இஸ் டிப்ளாய்டு, அதுல தான் மியாசிஸ் நடக்கும். சிங்கிள் எண்ட் கண்டிஷன்ல போய் மியாசிஸ் நடக்காது. ஹியர் யூ கேன் சி மியோசைட். இந்த மியோசைட்னு பார்த்து ஏற்கனவே நான் சொன்னேன், இட் இஸ் 2n கண்டிஷன் விச் வில் அண்டர்கோ மியாசிஸ். ஆஃப்டர் மியாசிஸ் கிடையாது, வில் அண்டர்கோ மியாசிஸ். ஸோ த தேர்ட் இஸ் த ரைட் ஒன் ஃபார் திஸ் கொஸ்டின். Which one produces androgenic haploids in anther cultures? So anther culture அப்படினாலே pollen grains. அதுல haploid னு அவங்க கொடுத்திருக்காங்க, நீங்க நல்லா நோட் பண்ணணும். haploids னு இத வச்சு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். டைமிங் 1 2 3 4 5. ஓகேயா, இது give your answers on the chat room. Haploid in condition. Anther wala, no, that is wrong. Tapetal layer, no, this is also wrong. And connective tissue, no. யங் போலன் கிரைன்ஸ், ஏன்னா நான் என்ன சொன்னேன் ஹாப்ளாய்ட்ஸ்னு, திஸ் இஸ் இன் ஹாப்ளாய்டு இன் நேச்சர். இப்போ யங் போலன் கிரைன்ஸை வச்சு தான் இந்த ஆண்ட்ரோபோனஜெனிக் ஆந்தர் கல்ச்சர் வந்து பண்ணுவாங்க. ஸோ யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன், தெரிஞ்சு வச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் மியோட்டிக் டிவிஷன் ரெக்வயர்ட் ஃபார் ஃபார்மிங் 100 ஜைகோட்ஸ் அண்ட் 100 கிரைன்ஸ் ஆஃப் வீட். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தப்பா பண்ணிடுவீங்க. கால்குலேஷன்ஸ் தான் இது. இப்போ வந்து 100 சைகோட் 100 கிரெயின்ஸ் ஆஃப் வீட், இது வந்து எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் மியோட்டிக் டிவிஷன்ஸ் வந்து எவ்வளோ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபெர்டிலைசேஷன், நீங்கள் மியோசிஸ் வந்து மியோட்டிக் டிவிஷன் எத்தனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இது ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 100 சைகோட்ஸ்க்கு யூ நீட் 100 போலன் கிரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ 100 மெகாஸ்போர் எக் இல்லையா, இது நமக்கு தேவை. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து மேலே பார்த்துருவோம், அதில் எத்தனை மியாட்டிக் டிவிஷன். இதில் பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 1 மியாசிஸ் 2ங்கிறது ஸ்டேஜஸ் ஆஃப் மியாசிஸ். மைக்ரோஸ்போர் மதர் செல் விச் இஸ் இன் 2n கண்டிஷன் மேலே ஆக்ட் ஆன பிறகு ரிசல்டண்டா உங்களுக்கு 4 ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா, தட் இஸ் அதுதான் வந்து என்ன ஆக போகுது, போலன் கிரைன்ஸாக மாறப்போகுது. அப்போ என்னன்னா இங்கே 4 செல்லு ஹாப்ளாய்ட் நேச்சர் கொண்டது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு எத்தனை மியாசிஸ்னா சிங்கிள் மியாசிஸ். அப்போ 100 சைகோட் ஃபார்ம் ஆகும்னா 100 போலன் கிரைன்ஸ் வந்து நமக்கு தேவை. அப்போ எத்தனை 4, ஒரு இதுலேயே 4 வந்து நமக்கு கிடைக்கும் ரிசல்டண்டா. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை மியாட்டிக் டிவிஷன்ஸ், 25 மியாட்டிக் டிவிஷன்ஸ் இங்கே நடந்தாகணும் மேலே பொறுத்த வரைக்கும். இதுக்கு அடுத்தது ஃபீமேலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹியர் சிங்கிள் செல், அப்புறம் சிங்கிள் அட்லாஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ் இங்கே இல்லையா, ஃபீமேலில் மெகாஸ்போர் ஃபார்மேஷன். மெகாஸ்போர் மதர் செல் ஒரு செல்லேருந்து
மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 நடந்த பிறகு 4 ஹேப்ளாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா அதுல 3 இது டிஸ்இன்டிகிரேட் ஆயிடும். 1 மட்டும் தான் என்ன இருக்கும் வயபிளா இருக்கும். ஸோ டோட்டலி 3 ஆர் வேஸ்ட். 1 தான் வயபிள். அப்ப 100 சைகோட் ஃபார்ம் பண்ணணும்னா 100 எக் தேவைன்னா இங்க 100 மெகாஸ்போர்ஸ் தேவை. அப்ப நீங்க என்னன்னா 25ன்னு கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா 3 டிஸ்இன்டிகிரேட் ஆயிடும். 1 தான் இருக்கும். அப்போ 100 மியாட்டிக் டிவிஷன் நடந்தாதான் உங்களுக்கு 100 மெகாஸ்போர் கிடைக்கும். ஸோ 100. அப்புறம் நாங்க முன்னாடி பாத்தீங்களே இங்க எவ்வளவு வந்துச்சு 25. அப்ப 125 ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 125 மியாட்டிக் டிவிஷன்ஸ் தேவை 100 சைகோட்ஸ் ஃபார்மேஷனுக்கு அப்படின்னு அர்த்தம். So the third option is the answer for this question. Next question. Double fertilization triple fusion discovered by Hofmeister, Navaschin, Gignard. So இந்த Gignard Navaschin Gignard தான் double fertilization first வந்து identification பண்ணிருக்காங்க. So this is the answer for this question. Next question. Entry of pollen tube through micropyle is. So micropyle வழியா உள்ளர நுழையிறது. You just give your answers on the chat room. Your timer starts now. 1 2 3 हो गया. The time's up. பாத்தீங்கன்னா மைக்ரோபைல் வழியா உள்ளர ஸ்பெர்ம் வந்து என்ட்ரி ஆகுது அப்படின்னா அந்த போலன் டியூப் உள்ளர போய் அது வழியா போகுதுன்னா அது பேர் போரோகாமின்னு பேர். அதே நீங்க வந்து சலாசல் எண்டுன்னு 2 எண்டு இருக்கும். மைக்ரோபைல் எண்டு சலாசல் எண்டுன்னு ஓவியுள்ள 2 எண்டு. அந்த செலாசல் வழியா போனுச்சுன்னா தட் இஸ் கால்ட் செலோசோகாமி அப்படின்னு பேர். இப்போ இவங்க மைக்ரோபைல் வழியா தானே சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் நார்மல் திங். போரோகாமி. தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். செல்லுலார் டோட்டிபொட்டன்சி வாஸ் ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை. டோட்டிபொட்டன்சினா ஒரு சிங்கிள் செல் ஹோல் பிளான்டே ஃபார்ம் ஆகுது. இதை யார் ஐடென்டிஃபை பண்ணா? தியோடர் ஸ்காவன் வந்து செல் தியரி தான் கொடுத்தாரு. செல் டோட்டிபொட்டன்சி கொடுக்கல. ஆண்டன் வான் லியோவென் ஹூக் மைக்ரோஸ்கோப் அதில் பாக்டீரியா ஐடென்டிஃபை பண்ணவர். அண்ட் FC Stewart அண்ட் ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் உங்களுக்கு தெரியும். வாட் அபவுட் FC Stewart? இவர் தான் வந்து டோட்டிபொட்டன்சியை ஐடென்டிஃபை பண்ணாரு. ஆக்சுவலா கேரட்டோட ஒரு சின்ன ரூட் செல் எடுத்துட்டு ஹோல் கேரட்டே வந்து ஃபார்ம் பண்ணாரு. 1964ல வந்து இவர் இந்த செல்லுலார் டோட்டிபொட்டன்சியை ஐடென்டிஃபை பண்ணாரு கேரட்ஸ். ஸோ ரிமார்க்கபிள் கண்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டீவர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாலினேஷன்ஸ் அக்கர்ஸ் இன். ஸோ பாலினேஷன் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். 1 2 3 போதும் டைமிங். ஏன்னா இந்த பாலினேஷன்ங்கிறது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல நடக்கும். அப்ப எது? ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்ட் ஜிம்னாஸ்பெர்ம், both of them. Third option is the right one. Next question. Point out the odd one. Different இதுல எது இருக்கு அப்படின்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. You just give your answers on the chat room. 1 2 3 4 5. Give your answers. Actually நியூசெல்லஸ், எம்ப்ரியோ சாக், மைக்ரோபைல் இது மூணு என்னன்னா ஓவியுள்ள இருக்குது ஃபீமேல் கேமிட்ல. ஆனா போலன் கிரெயின் பாருங்க மேல் கேமிட்ல இருக்குது. ஸோ ஆட் ஒன் அப்படின்னா இந்த 4ல எது வந்து வித்தியாசமா இருக்குன்னா ஸோ மேல் கேமிட்ல இருக்கிறதுனால திஸ் இஸ் த டிஃபரெண்ட் ஒன். மைக்ரோபைல் எண்டு ஓவியுள்ள இருக்கிறது, எம்ப்ரியோ சாக்கு ஃபீமேல் இதுதான், நியூசெல்லஸ்ங்கிறது அந்த இதை சுத்தி இருக்கக்கூடியது அவுட்டர் இன்டிகுமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் த ஃபியூஷன் ஆஃப் டேஷ். இது எல்லாருக்குமே தெரியும். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேயா? ஸோ 2 எக் ஃபியூஷன் ஆகிறதுலாம் கிடையாது. ஒரு மேல் கேமிட் போலன் வந்து என்டர் ஆகும்போது போலன் டியூப் வழியா மைக்ரோபைல் எண்டில் டேரெக்டாக போய் சினர்ஜிஸை டிஸ்இன்டிகிரேட் பண்ணி நேராக எக்கை போய் ஃபெர்டிலைஸ் பண்ணிடும் சின்கேமி. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எங்கே போய் ஃபெர்டிலைஸ் ஆகும்னா 2 போலார் நியூக்ளியை, அதை வந்து செகண்டரி நியூக்ளியைன்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபெர்டிலைஸ் ஆகும்போது 2 நியூக்ளியை ப்ளஸ் இது ஒன்று போலன் கிரெயினோடது ஒன்று, அப்போ ட்ரிபிள் ஃபியூஷன் 3 நியூக்ளியஸ். ஸோ விச் ஒன் இஸ் த ரைட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மேல் கேமிட் வித் எக் அண்ட் அதர் ஒன் வித் த செகண்டரி நியூக்ளியஸ்னு இந்த 2 போலார் நியூக்ளியை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்பர் ஆஃப் மியோட்டிக் டிவிஷன்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 200-400 சீட்ஸ் ஆஃப் வியா. ஸோ ஹியர் ஆல்சோ என்னன்னா நீங்கள் அந்த கால்குலேஷன்ஸ் போட வேண்டியதா. நம்ம முன்னாடி சொன்ன மேல் கேமிட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் மியோட்டிக் டிவிஷனுக்கு 4 செல் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க 200 அப்படின்னு வச்சிங்களேன். 200 டிவைடட் பை 4 எவ்வளோ வரும்? 50 மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்கும் இதை பொறுத்த வரைக்கும். ஆனால் 400 சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 400 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 100 மியாட்டிக் டிவிஷன்ஸ். இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சது 150 50ங்கிறது வந்து எதுக்கு? இதுக்கு 50
இதுக்கு வந்து 100 டிவிஷன் மியாட்டிக் டிவிஷன். இது மேலுக்கு பொறுத்த வரைக்கும் மேல் கேமிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அதே ஃபீமேல் கேமிட் ரெண்டும் ஜாயின் ஆனதானே உங்களுக்கு சைகோட். அப்போ நம்ம அது ரெண்டும் இன்னொரு பார்ட்டு மேல் ஃபீமேல் கேமிட்டையும் நம்ம கால்குலேஷனில் எடுத்துக்கணும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து 4 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஆனால் 3 டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும், 1 தான் இருக்கும். அப்போ ஒரு மியாட்டிக் டிவிஷன் நடந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு மெகாஸ்போர் தான் கிடைக்கும். அப்போ 200 மியாசிட்டிக்கு 200 ஃபீமேல் வேணும், மெகாஸ்போர் வேணும்னா 200 மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்கணும். 400 மியாட்டிக் டிவிஷன் 400 ஜைகோட் வேணும்னா 400 மெகாஸ்போர் வேணும். அப்போ 400 மெகாஸ்போருக்கு 400 மியாட்டிக் டிவிஷன் நடந்தாதான் ஒரு மியாட்டிக் டிவிஷனுக்கு ஒரு செல் தான் தேரும். மீதி 3 என்ன ஆயிடும்னா டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். அதான் இதை பொறுத்த வரைக்கும். அப்போ 200 ப்ளஸ் ஏற்கனவே மேலுக்கு நம்ம சொன்னது 50, அதே மாதிரி 400 ப்ளஸ் மேலுக்கு வந்து ஒரு 100. அப்போ இது வந்து 500, இது வந்து 250 மியாட்டிக் டிவிஷன்ஸ் தேவை. 200 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 250, 400 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும்ல, அப்போ 500. ஸோ த ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், how many pollen grains will be formed after meiotic division in 10 microspore mother cells? ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கும், மைக்ரோஸ்போர் கிடைக்கும் இல்லையா. அப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல் தானே இது, இதுலேருந்து தான் நமக்கு மைக்ரோஸ்போர்ஸ் போலன் கிரைன்ஸ்னு சொல்லக்கூடிய மைக்ரோஸ்போர்ஸ் கிடைக்குது. இப்போ 1லேருந்து 4 கிடைக்குது. இப்போ 10 செல் இருக்குங்கிறாங்க, எத்தனை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். ஸோ 10 இருந்துச்சுன்னா 10 into 4 எத்தனை மைக்ரோஸ்போர்ஸ், 40 மைக்ரோஸ்போர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், if an angiospermic male plant is diploid, female plant is tetraploid, the ploidly level of endosperm will be. இதுல கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க. மேல் பிளான்ட் டிப்ளாய்டு, ஃபீமேல் பிளான்ட்டும் டிப்ளாய்டு கொடுத்துருந்தாங்கன்னா எண்டோஸ்பர்ம் வந்து 3n கண்டிஷன்ல கிடைக்கும். இது நார்மலா கிடைக்கக்கூடியது இல்லையா. டிப்ளாய்டில் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் செல்ல இருக்கக்கூடிய போலார் நியூக்ளியை சிங்கிள் என் இருக்கும். அதே வந்து டெட்ராப்ளாய்டுன்னு ஃபீமேல் கேமிட் இங்க மென்ஷன் பண்றாங்க. மேல் ஆஸ் யூஷுவல் டிப்ளாய்டு தான். ஆனால் பிளான்ட் வந்து என்ன ஃபீமேல் பிளான்ட் வந்து டெட்ராப்ளாய்டுன்னு. அப்போனா என்ன இருக்குன்னா சென்ட்ரல் நியூக்ளியை இதுவும் 2n கண்டிஷனில் இருக்கும், போலார் நியூக்ளியை இதுவும் 2n கண்டிஷனில் இருக்கும். அப்போ தான் டெட்ராப்ளாய்டு. சென்ட்ரல் செல் வந்து 4 ஹேப்ளா இதில் இருக்கணும். டிப்ளாய்டு இருந்துச்சுன்னா சிங்கிள் என் ரெண்டுமே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இங்கேருந்து ஒரு போலன் கிரைன் வந்து இங்கே ஃபெர்டிலைஸ் பண்ணும் போது என்ன ஆகுனா ட்ரிபிள் ஃபியூஷன் தானே. இப்போ இங்கே ஒரு எண் வந்து போலன் கிரைன், ஏன்னா அது டிப்ளாய்டாக இருந்தாலும் அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய கேமிட் என்ன தான் ஹேப்ளாய்டு, தட் இஸ் நார்மல். ஆனால் ஃபீமேல் தான் என்ன இருக்கு, டெட்ராப்ளாய்டியா இருக்கு. அப்போ அதில் இருக்கிற போலன் கிரைன் தான் என்னு இருக்கிறது பதிலாக 2n இருக்கும். இப்போ இந்த எண் வந்து இதோட ஃபியூஸ் ஆகும்போது 4 + 1 5n. அப்போனா என்ன 5nங்கிறது என்ன, பென்டாப்ளாய்டி. ஸோ த ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், 8 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்ஸ் ஆர். நிறைய பேர் மோனோஸ்போரிக் போட்டிருப்பீங்க, சில பேர் பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக். ஆக்சுவலி 8 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக், இந்த இதுதான் 8 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்கு. இதில் வந்து 2 சென்ட்ரல் செல்லு இங்கே பார்க்குற சினர்ஜிட்ஸ் யூ கேன் சி ஹியர், அண்ட் ஆல்சோ எக் வந்து இருக்கு. 2 + 1 இங்கே 2 5, இங்கே 3 ஆன்டிபோடல்ஸ் இருக்கும், 8 செல்லு. ஸோ 8 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக்ஸ் வந்து இங்கே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து மோனோஸ்போரிக். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலிகோனம் அதில் we can see monosporic type, 1 megaspore situated at the chelacal end that takes part in the embryo sac development. அதில் அந்த மோனோஸ்போரிக்கில் பொறுத்த வரைக்கும். பைஸ்போரிக்கில் 8 நியூக்ளியேட்டட், அதில் வந்து அல்லியம் டைப்பு, அல்லியம் எக்ஸாம்பிள். டெட்ராஸ்போரிக் டைப்னா அடாக்ஸா, அதில் வந்து we can see that. ஸோ எம்ப்ரியோ சாக்கோட ஃபார்மேஷனில் இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறத வச்சு மோனோஸ்போரிக், டெட்ராஸ்போரிக்னு. So sometime monosporic, sometime bisporic, sometime tetrasporic is the answer. Next question, adventive polyembryony in citrus is due to, it is due to nucellus, the first one. Okay, அந்த இந்த இங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்த பிறகு இந்த எம்ப்ரியோ இதெல்லாம் சுற்றி இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அவுட்டர் இன்டிகுமெண்ட்ஸ் நியூசெல்லஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நியூசெல்லஸ்லேருந்து தான் இந்த அட்வென்டிவ் பாலி எம்ப்ரியோனி அப்படிங்கிறதுல வந்து நியூசெல்லஸ்லேருந்து தான் எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி நீட்டிட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இது காமன். ஸோ ஹியர் திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
In angiosperm, all the 4 microspores of tetrad are covered by a layer which is formed by. You just give your answers. இது very very simple. அதனால ஈஸியா நீங்க கொடுத்தலாம். 1 2 3 ஓகேயா? Give your answers on the chat room. Actually 4 microspore tetrad சுத்தி இருக்கக்கூடிய லேயர் யாரு? None other than sporopollenin. So ஒவ்வொன்றும் ஸ்போர்ஸா போலன் கிரைன்ஸா மாற போகுது. Sporopollenin தான் இதை சுத்தி இருக்கும், which is highly resistant to temperature, highly resistant to acids and highly resistant to alkali. இது எதுனாலையும் ஒன்றும் ஆக முடியாது. So sporopollenin, fourth option is the answer. Next question. Last question. Through which cell of the embryo sac does the pollen tube enter the embryo sac? எது மூலமா வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், சினர்ஜிட் மூலமான. ஆனா அந்த சினர்ஜிட் மூலமா வர்றதுல இந்த போலன் கிரைன் வரும்போது என்ன ஆயிடும்னா அந்த சினர்ஜிட்டை வந்து கிழிச்சிட்டு வந்துடும். ஸோ இட் வில் கெட் டிஸ்இன்டிகிரேட்டட். இப்போ எது வழியா வருதுன்னா டிஸ்இன்டிகிரேட்டட் சினர்ஜிட் வழியா. ஸோ டீஜெனரேட்டட் சினர்ஜிட். The third one is the answer for this question. ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்ம இப்போ ஒரு செட்டு முடிச்சிட்டோம். இன்னொரு செட்டு இருக்கு கொஸ்டின்ஸு, அதை நம்ம இன்னொரு செஷன்ல பார்ப்போம். ஒரு கேப் விட்டுக்குவோம். இப்போ நீங்கள் இந்த 50% கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. We will see in the next video. Thank you.